குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் ரியல் அனாலிசிஸில் பற்றி பார்க்க போகிறோம். இதில் மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ் டாம் அப்போஸ்டல் அப்படிங்கிற ஒரு புக்கை தான் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் தமிழில். த ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம், ஃபஸ்ட்டு சாப்டர் 1, த ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம். இன்ட்ரோடக்ஷன். Mathematical analysis studies concept related in some way to real numbers. So we begin our study of analysis with the discussion of the real number system. மேத்தமெட்டிக்கல் அனாலிசிஸ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கில் இருக்கிற கான்செப்ட் பூரா எதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ரியல் நம்பர் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. செவரல் மெத்தட்ஸ் ஆர் யூஸ் டு இன்ட்ரடியூஸ் ரியல் நம்பர்ஸ். நிறைய மெத்தட்ஸ் ரியல் நம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். சரி, ஒன் மெத்தட் ஸ்டார்ட்ஸ் வித் தி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ். அதில் ஒரு மெத்தட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 அப்படி. நம்ம ரியல் நம்பர்ஸ்னால் என்ன தெரியலையா? சின்ன வயசுலேயே 9th 10th படிச்சிருக்கோம். ரியல் நம்பர்ஸ்னால் ஹோல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ரேஷ்னல் நம்பர்ஸ், இரேஷ்னல் நம்பர்ஸ். இதெல்லாம் மிங்கிளாக இருக்கிறது பேர் தான் ரியல் நம்பர்ஸ்னு பேர், கம்பைண்டாக இருக்கிறது பேர். சரிங்களா? சரி, அப்போது as undefined concept and uses them to build a large system. அதில் நிறைய அன்டிஃபைன்ட் கான்செப்டும் நிறைய ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் அதில் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார், யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் ரேஷ்னல் நம்பர்ஸ், நெகட்டிவ்ஸ், ஜீரோஸ் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி √2π அப்படிங்கிற இரேஷ்னல் நம்பர்ஸும் இருக்குது. இதெல்லாம் வச்சு படிக்கிறது பேர் தான் ரியல் நம்பர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, although these matters are an important part of the foundation of mathematics. இது எல்லாமே மேத்தமெட்டிக்ஸினுடைய அடிப்படை. சரி, ஆனால் இதை பற்றி நம்ம படிக்க போகிறதில்ல. இப்போ எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த அனாலிசிஸ் சாப்டர் ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாருன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸை பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? சரி, therefore we shall take the real numbers themselves as undefined objects satisfy certain axioms. ஆக்சியம்ஸ்னால் உண்மையான கூட்டுகள்னு பேர். சில ஆக்சியம்ஸை பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ப்ராப்பர்ட்டிஸ் டிரைவ் பண்ணியிருக்க போகிறாரு, அதை பற்றி பார்க்க போகிறோம். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இது இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்க போகிறேன். நாளையிலேருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி, சின்ஸ் தி ரீடர் இஸ் ப்ராபப்லி ஃபெமிலியர் வித் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் டிஸ்கஸ்ட் இன் தி நெக்ஸ்ட் ஃபியூ பேஜ். அடுத்தடுத்து இருக்க பக்கங்களில் ரியல் நம்பர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, சொல்கிறாரு. The presentation will rather பிரீஃபாக, அதாவது டீட்டெயிலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. It purpose to review the important features and persuade the reader that if it were necessary to do so, all the properties could not be tracked back to the axioms. More detailed treatments can found in reference in the end of the chapter. இது போக உங்களுக்கு புக்கெல்லாம் ஏதாவது ரெஃபர் பண்ண தேவைப்பட்டுச்சுன்னா அவரே சாப்டர் எக்ஸசைஸுகளை பின்னாடி புக்கு கொடுத்துருக்காரு, ரெஃபரன்ஸ் புக் கொடுத்துருக்காரு. அதையும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரி, for convenience we use some elementary set notation and terminology. முதல்ல let S denote a set, a collection of object. அதாவது எக்ஸுங்கிற ஒரு நொட்டேஷன்ஸ் டெர்மினாலஜி நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு அதில் செட் எடுத்துக்கிறாரு. செட் let S be a set, எஸ்ஸுங்கிற ஒரு செட் எடுத்துக்கலாம். அதில் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ், அதாவது ஆப்ஜெக்ட் எக்ஸுங்கிறது எஸ்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறாரு. சரி, we can அதே மாதிரி எப்படி எழுதலாம்னா, x does not belongs to s to indicate that x is not in s இப்படி எடுத்துக்கலாம். சரி, a set is to be a subset of t. செட் எஸ்ங்கிறது டீங்கிற செட்டினுடைய சப்செட்டாகவும் இருக்கலாம். அதாவது எஸ் ஃபுல்லி கண்டெயின் டி. இஃப் எவரி ஆப்ஜெக்ட் இன் எஸ் இஸ் ஆல்சோ இன் டி. எஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் டீலையும் இருந்தால் அதுக்கு பேர் சப்செட்டுன்னு பேர். எது? எஸ்ங்கிறது சப்செட்னு பேர். A set is called non-empty if it contains at least one object. நான்-எம்டி செட்டுன்னு சொல்லலாம் எப்போனா அது ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டாவது அந்த செட்டில் இருந்ததுன்னா. சரி, we assume there exists a non-empty set R of objects. அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, அந்த மாதிரி ஆர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய செட்டு நான்-எம்டி செட் எடுத்துக்கிட்டோம்னா அதை தான் நம்ம ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
வித் சாட்டிஸ்ஃபை தி 10 ஆக்சியம்ஸ் லிஸ்டட் பிலோ. அவர் வந்து ஒரு 10 ஆக்சியம்ஸ் வந்து லிஸ்டட் பண்ணியிருக்காரு. அது என்னங்கிறத பின்னாடி பார்ப்போம். த ஆக்சியம்ஸ் ஃபால் இன் ஏ நேச்சுரல் வே டு 3 குரூப்ஸ். அதை வந்து 3ஆக பிரித்து சொல்லியிருக்கிறார். அதாவது ஃபீல்டு ஆக்சியம்ஸ், ஆர்டர் ஆக்சியம்ஸ், கம்ப்ளீட்னஸ் ஆக்சியம்ஸ். அதாவது லீஸ்ட் அப்பர் பவுண்ட் ஆக்சியம்ஸ் ஆர் தி ஆக்சியம் ஆஃப் கண்டினியூட்டி அப்படிங்கிற 3 பகுதியாக பிரித்து சொல்லியிருக்கிறாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.